வளமான நாடு அழகான வாழ்க்கை என தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்துக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஜாவதனபுரவில் இன்று முற்பகல் நடைபெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க கொள்கை பிரகடனத்தின் முதற் பிரதிகளை மகா சங்கத்தினரிடமும் ஏனைய சமய தலைவர்களிடமும் அதிதிகளிடமும் கையளித்தார். 4 முக்கிய விடயங்களை அடிப்படையாக கொண்டு தேசிய மக்கள் சக்தி தமது கொள்கையை விளக்கியுள்ளது. முழு நிறைவான வாழ்க்கை, வசதியான நாடு, கௌரவமான வாழ்க்கை, பாதுகாப்பான நாடு, நவீன வாழ்க்கை, செல்வம் கொழிக்கும் நாடு, அபிமானமிக்க வாழ்க்கை, நிலை தளராத நாடு ஆகிய பிரதான தலைப்புகளின் கீழ் தேசிய மக்கள் சக்தி தமது கொள்கைகளை அறிவித்துள்ளது. நிறைவேற்றதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழித்தல், புதிய பாராளுமன்ற தேர்தல் முறைமையை அறிமுகப்படுத்துதல், ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லங்களின் எண்ணிக்கையை 1க்கு மட்டுப்படுத்துதல், ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கும் அவர்களின் வாழ்க்கை துணைவியருக்கும் வழங்கப்பட்டுள்ள ஓய்வூதியம், விசேட கொடுப்பனவுகள், சிறப்புரிமைகளை இல்லாதொழித்தல், விஞ்ஞான ரீதியாக ஒதுக்கப்பட்ட 25 அமைச்சுக்களுக்கு 25 அமைச்சர்களை நியமித்தல், நேரொத்த பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளதுடன் இராஜாங்க அமைச்சர் பதவிகளை இல்லாதொழித்தல், ஒவ்வொரு அமைச்சுக்கும் விடயத்துறை பற்றிய சிறப்பறிஞர்களை கொண்ட மதியுரை சபையினை நிறுவுதல், தமது பொறுப்புகளை ஈடேற்றாவிட்டால் அத்துடன் ஊழலில் ஈடுபடுவாராயின் அவர்களை திருப்பி அழைப்பதற்கான அதிகாரம் வாக்காளர்களுக்கு கிடைக்கின்ற ஏற்பாடுகள், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 5 வருடங்களுக்கு பின்னர் செலுத்தப்படுகின்ற ஓய்வூதியத்தை இல்லாதொழித்தல், கால வரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை 1 வருடத்திற்குள் நடத்துதல், பாரபட்சத்திற்கு எதிரான சட்ட அதிகாரங்களுடன் கூடிய ஆணைக்குழுவை ஸ்தாபித்தல், அரசியல் படுகொலைகள், காணாமல் போதல், கடத்தல் தொடர்பில் விசாரணை நடத்தி நீதியை நிலைநிறுத்துதல், இனவாதம், மதவாதம், கடும் போக்குவாதம் காரணமாக ஏற்பட்டுள்ள வன்முறைகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு உண்மை நல்லிணக்க ஆணைக்குழுவின் செயற்பாடுகளை விரிவுபடுத்துதல், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய அரசியல்வாதிகள் அதிகாரிகளுக்கு எதிராக துரிதமாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுதல், பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்த வழக்குகளில் குற்றவாளிகளாக காணப்பட்ட அரசியல்வாதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் எதிராக குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்தல், நீண்ட காலமாக தீர்க்கப்படாதுள்ள ஊடகவியலாளர்கள், விளையாட்டு வீரர்கள், அரசியல்வாதிகளின் படுகொலைகள் மற்றும் கடத்தல்கள் தொடர்பிலான விசாரணைகளை துரிதமாக நிறைவு செய்து குற்றவாளிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துதல். நாம் மீண்டும் நமது நாட்டு மக்களுக்கு சட்டம் தொடர்பிலான நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டுமா இல்லையா? ஏதேனும் ஒரு தாக்குதலை திட்டமிட்டு அந்த திட்டத்தை வகுத்தவர்கள் ஜனாதிபதி கதிரையில் அமர முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தினால் என்ன நேரும்? பாரியளவில் கொள்ளையிட்ட ஒருவர் ஜனாதிபதி பதவிக்கு வர முடியும் என்ற கருத்து சமூகத்தில் எழுந்தால் இது எந்த இடத்தில் முற்றுப்பெறும்? இந்த நிறுவனங்களை விழுங்கியுள்ள அரசியல் தலையீடுகளில் இருந்து நாம் குறித்த நிறுவனங்களை மீட்போம். நாட்டில் போலீஸ் மா அதிபர் ஒருவர் இருக்க வேண்டுமே ஒழிய பேரளவிலான ஒருவர் அல்ல. ஏனையவர்களுக்கு எதிரான அரசியலுக்கு பதிலாக ஒற்றுமையின் அரசியலே தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனம் முழுவதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனபலவேகியா தேசபாலனையாக 1 சமத்துவம், 2வது ஒப்புரவு, 3வதாக சட்டத்தின் ஆட்சி, 4வதாக அனைவரையும் ஒருங்கிணைத்தல், 5வதாக ஜனநாயக பண்புகள், 6வதாக பொருளாதார ஜனநாயகம், 7வதாக மக்கள் சார்ந்த அல்லது பிரஜைகள் சார்ந்த ஒரு ஆட்சி முறை, அடுத்ததாக அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய சமூக நீதி, அடுத்து இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய விஞ்ஞான தொழில்நுட்பம். இந்த நாட்டிற்கு எதிர்காலம் ஒன்று தேவையாக இருக்கின்றது. அதற்கான ஆய்வும் அபிவிருத்தியும் இந்த மாதிரியான உள்ளடக்கங்களை கொண்டுதான் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த கொள்கை பிரகடனம் வெளியிடப்படுகின்றது. இந்த கொள்கை பிரகடனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது மேற்குறிப்பிட்ட அம்சங்கள் அதிலே உள்ளே கலந்து இருக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம். 1 மனிதநேய அல்லது மக்கள் நட்பண்பான அரசு நிர்வாகம். தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் முதலாவதாக இந்த நாட்டிலே ஜனாதிபதி முறைமைக்கு மாற்று ஒன்றை செய்வதற்கான ஒரு கொள்கை திட்டத்தை வைத்திருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியிலே 25 அமைச்சர்களை கொண்டிருப்பதாக இந்த கொள்கை திட்டம் குறிப்பிடுகின்றது. 25 கேபினட் மினிஸ்ட்ரிஸ். அதேபோல் எம்பிக்களின் பென்ஷன் மற்றும் வாகன பெர்மிட் போன்றவை நிறுத்தப்படும். மொழி உரிமை மேலும் விருத்தி செய்யப்படும். அதாவது தமிழ் சிங்கள மொழிகளுக்கான உரிமை சமத்துவமாக பேணப்படும்.
தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதாரம் தொடர்பிலான பல விடயங்களும் இந்த கொள்கை பிரகடனத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. சர்வதேச நாணய நிதியத்தின் வருமானத்தை அடிப்படையாக கொண்ட செலவு முகாமைத்துவ முன்மொழிவுகளை மீளாய்வு செய்தல், அதற்காக வினைத்திறன் மிக்க வரி நிர்வாகத்தையும் அரசாங்கத்தின் செலவு முகாமைத்துவத்தையும் பற்றிய புதிய முன்மொழிவுகளை சமர்ப்பித்தல், மாற்று கடன் நிலை பெறுதன்மை பற்றிய பகுப்பாய்வினை தயாரித்தல், அரசாங்கம் பெற்றுக்கொண்ட வெளிநாட்டு கடன் பற்றிய விரிவான கணக்காய்வினை மேற்கொள்ளல், மூலோபாய முக்கியத்துவம், பொருளாதார விருத்திக்கான சாத்திய வளம், உற்பத்தியின் பொருளாதார ஊக்குவிப்புக்கான இயலுமை மற்றும் நிதிசார் ஒருநிலைக்கு நிலவுகின்ற தாக்கம் மற்றும் தேசிய பாதுகாப்பிற்குள்ள ஏற்புடைய தன்மை என்பவற்றை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு நிறுவனம் தொடர்பிலும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை தீர்மானித்தல். லஞ்சம், ஊழல், வீண்விரயமற்ற ஆட்சி ஒன்று அவசியம். எதிர்காலத்தில் ஏற்பட உள்ளவற்றை தடுப்பதற்காக மாத்திரமல்ல, கடந்த காலத்தில் இடம்பெற்ற விடயங்களுக்கு தண்டனை வழங்குதல் மற்றும் மீளப் பெறுவதும் நமது முக்கிய பொறுப்புகளாக உள்ளன. நாம் நமது நாட்டின் உற்பத்தியை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். இந்தியாவில் மருந்து தயாரிக்கப்படுகிறது, நாம் அவற்றை இறக்குமதி செய்து பயன்படுத்துகிறோம். இந்தியாவில் முட்டை உற்பத்தி செய்யப்படுகிறது, நாம் அதனை கொண்டு வந்து பொறிக்கிறோம். இந்தியாவில் ஆடை தயாரிக்கப்படுகிறது, நாம் அதனை கொண்டு வந்து அணிகிறோம். இந்தியாவில் உணவு உற்பத்தி செய்யப்படுகிறது, நாம் அதனை கொண்டு வந்து உண்கிறோம். நாம் மீண்டும் புதிய பொருளாதாரத்தை நோக்கி நமது நாட்டை மாற்ற வேண்டும். இந்த அனைத்தையும் கவனத்தில் கொண்டு எமக்கு ஏற்புடைய உற்பத்தி பொருளாதாரத்தை நாம் தெரிவு செய்ய வேண்டும். 2 வீடுகள் இருந்தால் ஒரு வீட்டை வைத்துக் கொள்ளுங்கள், தற்போது கூறுகின்றனர். 2 கார்கள் இருந்தால் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒரு கதையும் இல்லை. நியாயமான முறை என்பது அதுவல்ல. அப்படி என்றால் நியாயமான முறை என்றால் என்ன? நமது நாட்டின் தேசிய உற்பத்தியில் உயரிடத்தில் உள்ள 10% மாணவர்கள் தேசிய நிதியில் 36% அனுபவிக்கின்றனர். மன்னித்துக் கொள்ளுங்கள், 38% மாணவர்கள் கீழ்மட்டத்தில் உள்ள 10% மாணவர்களுக்கு நாட்டின் மொத்த நிதியில் 1% கிடைக்கிறது. அவ்வாறென்றால் என்ன? அவர்களுக்கு உணவை பெற்றுக்கொள்ள முடியாது, அவர்களால் மருந்து வாங்க முடியாது, அவர்களால் காற்றோட்டம் உள்ள வீட்டில் வாழ முடியாது, அவர்களால் தமது பிள்ளைகளுக்கு கல்வி அறிவை வழங்க முடியாது, அவர்களது முகத்தில் சிரிப்பு இல்லை. அப்படியான ஒரு தரப்பினர் சமூகத்தில் உள்ளனர். இவ்வாறான நிலையில் நமது நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி தொடர்பில் கதைப்பதால் பலன் உள்ளதா? தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தில் கல்விக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள பிரத்யேக கல்வி நிறுவனங்களின் பாடத்திட்டங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக அரசு சார்பற்ற கல்வி நிறுவன ஒழுங்குபடுத்துதல் பிரிவு ஒன்றை கல்வி அமைச்சின் கீழ் நிறுவுதல், பாடசாலை கல்வி, ஆரம்ப கல்வி, கனிஷ்ட 2ஆம் நிலை கல்வி, சிரேஷ்ட 2ஆம் நிலை கல்வி, சிரேஷ்ட 2ஆம் நிலை கல்வி கீழ்நிலை, சிரேஷ்ட 2ஆம் நிலை கல்வி உயர்நிலை என்ற பிரிவுகளில் தேசிய மக்கள் சக்தி தமது கொள்கையினை விவரிக்கின்றது. தரம் 1 5 வரை ஆரம்ப கல்வி, தரம் 6 முதல் 9 வரையான கனிஷ்ட 2ஆம் நிலை கல்வி, தரம் 10 தொடக்கம் 11 வரை சிரேஷ்ட 2ஆம் நிலை கீழ்நிலை கல்வி, தரம் 12 தொடக்கம் 13 வரை சிரேஷ்ட 2ஆம் நிலை உயர்நிலை கல்வி என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வீட்டிலிருந்து அல்லது பெற்றோர்களின் சேவை நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டருக்குள் ஆரம்ப கல்விக்கான அரசாங்க பாடசாலை தொகுதியொன்றை ஏற்படுத்துதல், 2 அல்லது 3 ஆரம்ப பாடசாலைகளை உள்ளடக்கத்தக்க வகையிலான கனிஷ்ட 2ஆம் நிலை பாடசாலை கட்டமைப்பை ஏற்படுத்துதல், தரம் 9 தேசிய மட்ட பரீட்சை ஒன்றை நடத்துதல், அதன் பெறுபர்களுக்கு அமைய வழமையான பாடங்கள் அல்லது தொழில் கல்வி பாடங்களை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பம். 3 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரம் எந்தவொரு பிழையும் செல்லாதவாறு அனைத்து பாடசாலைகளிலும் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து மேம்படுத்துவோம். கல்வித்துறையில் பல மறுசீரமைப்புகளை கொண்டுவர நாம் எதிர்பார்க்கிறோம். படிப்படியாக இந்த இலக்குகளை அடையும் வரை நாம் பொதுமக்களை பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு கற்பிக்க முடியாத, வயது முதிர்ந்தவர்களுக்கு மருந்து வாங்க முடியாத பல குடும்பங்கள் உள்ளன. அவர்களுக்கு நாம் மாதாந்த கொடுப்பனவு ஒன்றை வழங்குவதற்கு யோசனை முன்வைக்கிறோம். உணவு, கல்வி, சுகாதாரம் போன்ற துறைகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள வட் வரியை நாம் நீக்குவோம். குறுகிய காலத்தில் மின்சார கட்டணம், எரிபொருள் விலையை எம்மால் குறைக்க முடியும். தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் என்பது அனைத்து பிரஜைகளையும் பாகுபாடின்றி பராமரிக்கும் அரசாங்கமாகும். தேசிய மக்கள் சக்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தையும் அறிவித்துள்ளது. தேசிய சமூக பாதுகாப்பு நிதியம் ஒன்றை ஏற்படுத்தவும் இதில் முன்மொழியப்பட்டுள்ளது. அஸ்வசும கொடுப்பனவு பெறுகின்ற குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மாதாந்தம் குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் கொடுப்பனவு பெற வேண்டிய அனைத்து பயனாளிகளையும் டிஜிட்டல் முறைமையின் கீழ் 1 வருடத்துக்குள் அடையாளம் காணுதல், நிவாரணம் தேவைப்படுகின்ற சிரேஷ்ட பிரஜைகளுக்கு மாதாந்தம் 5,000 ரூபாய் கொடுப்பனவு, விசேட தேவையுடைய குறைந்த வருமானம் பெறுகின்றவர்களுக்கு மாதாந்தம் 10,000 ரூபாய் கொடுப்பனவு,
நீண்டகால நோய்களால் பீடிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் கொடுப்பனவு. இளைஞர் யுவதிகளுக்கு தகுந்த தொழில்களில் ஈடுபடுவதற்குள்ள உரிமையை அரசாங்கம் உறுதிப்படுத்துதல். அரசு தொழில் வாய்ப்புகளுக்காக ஆட்சேர்ப்பதற்கு தற்போதுள்ள பரீட்சை முறைமையை நவீனமயப்படுத்துதல். ஆட்சேர்ப்பு நடைமுறையை புதுப்பித்தல். உத்தேச அபிவிருத்தி வங்கிகளூடாக தொழில் முயற்சி அபிவிருத்தியை இலக்காக கொண்டு அரசாங்கத்தின் ஒழுங்குபடுத்தலூடாக தொழில்நுட்பத்தை வழங்கி நிதியுதவிகளை வழங்கி இலங்கைக்கு வெளியே பெறக்கூடிய சந்தை வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு நாம் எமது தொழில் முயற்சியாளர்களுக்கு ஒத்துழைப்பை நல்குவோம். ஆகவே அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் என்ன செய்வோம்? அனைத்து துறைகளிலும் இலக்குடன் கூடிய திட்டங்களை முன்னெடுப்போம். சுற்றுலாத்துறை என்றால் அது இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு சில வருடங்களுக்குள் 4 மில்லியன் சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு அழைத்து வர நாம் எதிர்பார்க்கிறோம். ஐடி தொழில்துறையில் இன்று $1.2 பில்லியன் பொருளாதாரம் உள்ளது. நாம் ஐடி துறையை $5 பில்லியன் வரை கொண்டு செல்ல திட்டங்களை வகுக்கிறோம். மெரைன் இண்டஸ்ட்ரியல் அது தொடர்பில் வெளிப்படைத்தன்மை உள்ளது. $5 பில்லியன் அண்மித்த தொகைக்கு செல்ல நாம் திட்டங்களை வகுக்கிறோம். அதனை யார் செய்வது? அரசாங்கமே அதனை செய்யும். முதலீடு செய்தவர் ஏதேனும் ஒரு வகையில் வீழ்ச்சி அடைந்தால் அரசாங்கம் முதலீடு செய்ய வேண்டும். காரணம், அந்த இலக்கை அடைய வேண்டும். தொழிலதிபர்கள், வர்த்தகர்கள், தொழில் முயற்சியாளர்கள் இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நாம் உதவுவோம், தலையீடு செய்வோம். திருகோணமலை எண்ணெய் குதங்கள் தொடர்பில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள உடன்படிக்கைகளை மீள் பரிசீலனை செய்வதாகவும் தேசிய மக்கள் சக்தி தனது கொள்கை பிரகடனத்தில் தெரிவித்துள்ளது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வசமுள்ள 24 எண்ணெய் குதங்கள், கூட்டு நிறுவனத்திடமுள்ள 61 எண்ணெய் குதங்களை தேசிய பொருளாதாரத்துக்கு சாதகமாக பயன்படுத்தும் கட்டமைப்பை ஏற்படுத்துதல், இலங்கையை பிராந்தியத்தில் குறைந்த மின் கட்டணம் உள்ள நாடாக மாற்றுதல், மின்சாரம், எரிவாயு, எரிபொருள் விலை சூத்திரத்தை வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய வகையில் புதுப்பித்தல், தற்போது நடைமுறையில் உள்ள மற்றும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையங்களை LNG மின் உற்பத்தி நிலையங்களாக மாற்றுதல். 2050ஆம் ஆண்டளவில் பூச்சிய வாயு வெளியேற்ற இலக்கினை அடைவதே தேசிய மக்கள் சக்தியின் கொள்கையாகும். சிறந்த ஆட்சி முறை, வலுவான வெளிநாட்டு கொள்கை அவசியம். எமக்கு வலுவான நிலையான வெளிநாட்டு கொள்கை ஒன்று தேவை என்பது முன்னொரு போதும் இல்லாதவாறு தற்போது உணரப்படுகிறது. எமது பிராந்திய பாதுகாப்பிற்கு பிராந்திய நாடுகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் இலங்கையின் நிலப்பரப்பு, கடல், வான்பரப்பை பயன்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இடமளிக்காது. எமது வெளிநாட்டுக் கொள்கையின் முக்கிய கோட்பாடு அதுவாகும். எம்மிடம் மூலதனம் இல்லை என்றால் நாம் மூலதனத்தை பெற்றுக்கொள்வதற்காக முதலீட்டாளர்களை அழைக்க வேண்டும். அதற்காக நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை அழைப்பதற்கான கொள்கையுடன் நாம் இணங்குகிறோம். அதனை நாம் செய்ய வேண்டும். அத்தோடு நாம் உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு ஒரு கதையை கூறுகிறோம். நீங்கள் முதலீடுகளை எடுத்து வாருங்கள், அதனை பகிரங்கமாகவும் கூற முடியும். ஹெம்மால் அவர்களது முகத்திற்கே கூற முடியும். எமக்கு உங்களிடமிருந்து ஒரு கோப்பை நீரேனும் வேண்டாம். தேசிய மக்கள் சக்தியின் பிரசார கீதமும் இதன் போது வெளியிடப்பட்டது.